Dr. Karthik Kannabran from Coimbatore. I'm a consultant interventional cardiologist. I'm working in Sri Lakshmi Medical Center and Hospital, Yellow, Coimbatore. Heart failure உடம்புக்கு தேவையான ரத்தத்தை ஹார்ட்னால பம்ப் பண்ண முடியலன்னு அர்த்தம். அதாவது பம்பிங் ஃபெயிலியர். சம்டைம்ஸ் ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும், பட் பம்ப் பண்ணிட்டு விரிகிறப்ப ப்ராப்ளம் இருக்கும். அதனால ஹார்ட் உள்ள ரத்தம் போறது கம்மியாகும். சில சமயம் சில பேத்துக்கு இதனால கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ஹார்ட் ஃபெயிலியருக்கான முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூச்சு சிரமம், மூச்சு கஷ்டம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போதோ வேகமா நடக்கும் போதோ மூச்சு கஷ்டம் இருக்கும். அது இப்படியா நாளடைவு வியாதி ஜாஸ்தி ஆகும் போது நல்லா படுக்கவும் முடியாது, ரிலாக்ஸா உட்கார்ந்து இருந்தாலும் மூச்சுவோம். அது தவிர நெஞ்சு வலி, படபடப்பு, கால் வீக்கம், வயிறு வீக்கம் இதெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியரோட அறிகுறி. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் 1% ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 2 இருந்து 2.5 கோடி பேர் இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னால இந்தியாவில் பாதிக்கப்படும். ஹார்ட் ஃபெயிலியர் யார் யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, யாரு ஹைப்பர் டென்ஷன், இந்த பிபி அண்ட் சுகர் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் அட்டாக் அதை முறையா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் ஹார்ட் ஃபெயிலியரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர ஹார்ட் வால்வ்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. இந்தியாவில் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் ஒரு முக்கியமான வியாதி, அதுக்கான காரணம். அது தவிர மற்ற வியாதினால ஹார்ட் வால்வ்ஸ் பாதிச்சதுன்னா அதுவும் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒரு காரணமா அமையும். அது தவிர சில பேத்துக்கு பிறவியிலே ஹார்ட்ல சில குறைபாடுகள் இருக்கும். நாளடைவில் இதுவும் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒரு காரணமா அமையும். ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது ஒரு சீரியஸான வியாதி, பயப்பட வேண்டாம். ஹார்ட் ஃபெயிலியருக்கு முக்கியமா ஏர்லி டயக்னோசிஸ், அதாவது சீக்கிரம் ஹார்ட் ஃபெயிலியர் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சொன்ன இது மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியா ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏர்லியரா கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ ரீசெண்டா நல்ல அட்வான்ஸ் மெடிசின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால உங்க ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் கம்மியாகும். உங்களோட பம்பிங் கெப்பாசிட்டி இந்த புதுசா வந்திருக்கிற மருந்துனால நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சில சமயம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைஸ் தெரப்பி எல்லாம் இப்போ டிவைஸ் தெரப்பி அப்படின்னா நம்ம செயற்கையா ஒரு கருவியை உடம்புல அட்டாச் பண்ணிடும். ஸோ அந்த கருவி உங்களுடைய ஹார்ட் பம்பிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ரீசெண்டா மெடிசின்ஸ்ல இப்போ ரொம்ப நாளா மெடிசின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஹார்ட் ஃபெயிலியரை குணப்படுத்துறதுக்கு, ஹார்ட் ஃபெயிலியரோட தொந்தரவுகளை கம்மி பண்றதுக்கு ரீசெண்ட் ஆராய்ச்சியில நிறைய மெடிசின்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க உங்க டாக்டர், கார்டியாலஜி டாக்டர் பார்த்தீங்கன்னா அவரு அதுக்குண்டான மெடிசின்ஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகுமா என்னன்னு பார்த்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ்.
சீக்கிரமா வந்து ஹார்ட் ஃபெயிலியரை வந்து டயக்னோஸ் பண்ணும். ஸோ நான் சொன்ன உங்க சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்றது முன்னமே சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் டாக்டர் அட்வைஸ் பண்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மெடிசின்ஸ் ரொம்ப முக்கியம். தவறாம அந்த மெடிசின்ஸை வந்து நீங்க சாப்பிட்டாதான் ஹார்ட் ஃபெயிலியரை வந்து உங்களால வைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சில உணவு கட்டுப்பாடு, முக்கியமா உப்பு சேர்க்கக்கூடாது, அண்ட் நோ டு ஸ்மோக்கிங் அண்ட் நோ டு ஆல்கஹால். அப்புறம் வந்து சப்போஸ் உங்க டாக்டர் வந்து தண்ணி சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னார்னா அதையும் வந்து தண்ணி லிமிட் பண்ணுங்க. ரெகுலரா வந்து கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட ஃபாலோ அப் வந்து நீங்க இருக்கும். இது மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ல வந்து நீங்க பூரணமா வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ ஹெல்த்தியான ஹார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ரெகுலரா வந்து உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒழுங்கா கடைபிடிக்கணும். முக்கியமா வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா வந்து டாக்டர்கிட்ட பார்த்து கண்ட்ரோல் மெடிசின் எடுத்துக்கிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தென் வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சி. ஸோ அது வந்து நீங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா நேரத்துல வந்து நீங்க வந்து டாக்டர் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த ஹார்ட் அட்டாக். அதை குறித்த நேரத்துல ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஹார்ட் ஃபெயிலியர்ல இருந்து தப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சுனாலும் நீங்க வந்து டாக்டர் சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணி அவர் கொடுக்குற மெடிசின்ஸ், டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா ஹார்ட் ஃபெயிலியரை வந்து ஜெயிச்சிடலாம்.